வணக்கம் தலைவா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அந்த கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வேல 32,000 வேகன்சி கிட்ட வந்துச்சு. அதுக்கெல்லாம் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேங்கிங் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்துகிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே பேங்கிங்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வேகன்சி வந்துகிட்டு இருக்குது. நிறைய பேங்க் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோச்சிங்க்கு நீங்கள் போகணுன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எந்த ஒரு சார்ஜுமே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் 3000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. அந்த டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா முடித்து வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த கோச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வருமா வராதான்னு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாள் முதல்வன் கோச்சிங் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சியில் ரயில்வே அண்ட் பேங்கிங் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பிங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இதில் யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள 1000 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2024 பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 19/2/2024 தாக்கல் பண்ணாங்க. அதுபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 1000 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50,000 ரூபாய் அது செலவாகவும் ஒருத்தருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 செப்பரேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரயில்வே அண்டு பேங்கிங் ரெண்டுமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் மட்டும் போங்க, பேங்குனா அதில் மட்டும் போங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஏதோ ஒன்றில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரயில்வேவாக பேங்கிங்கானு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒன்று மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு கோச்சிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா 300, பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 வேகன்சியும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. மொத்தம் 1000 வேகன்சி. இது கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி இருந்தால் போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரயில்வே பேங்கிங்கில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவலு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி லெவலு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாப்பு, ஸ்னோகிராஃப் அண்ட் சிபிஓ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டைப்பாக கொடுக்குறாங்க. அடுத்து ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஇ ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு, ஆர்ஆர்பி எஸ்பிஐபிஓ கிளர்க்கு, ஆர்பி அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கோச்சிங் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 29 இயர்ஸ் உள்ளக்கறிங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்குலாம் 5 இயர்ஸும்,
பிசி, எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கும் இதே மாதிரி தான் 21லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/4/2025 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29/4/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 13/5/2025 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 3rd வீக்கில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 31/5/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எங்கெங்கே இருக்குன்னா 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் இருக்குது. நீங்கள் அங்கேயே எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணிடலான்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 முதல்ல வெப்சைட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னா மொத்தம் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப்பு OMR சீட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 hour தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறேன். ஈச் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, மொத்தம் 200 மார்க்கு. கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்கு தான். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.5 ரெடியூஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரயில்வேல மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10% டோட்டல் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 200 மார்க் எழுதுறீங்க, 100 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் எழுதுறீங்க. அதில் 10% வந்து பார்த்திங்கன்னா எடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட்டாக கொடுக்குறாங்க. 4 பார்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 4 பார்ட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸு, குவான்டிட்டி, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டினை கொடுக்குறாங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு 2ங்கிறதுனால 50 மொத்தம் 200 மார்க்கு. உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 hour and 20 minutes வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் எலிஜிபிள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் தான் டைமு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறன் இந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குதுல்ல அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலபஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸு, குவான்டிட்டி, ஆப்டிடியூடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தான் பேங்கிங் நம்ம பார்க்கலாம். பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே 100 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். 1 hour தான். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன் தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பண்ணிங்கன்னா 0.5 வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். 10% நீங்கள் எடுத்திங்களா தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 4 டைப்பாக கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டினும், குவான்டிட்டி ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க. ரீசனிங் அபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின். எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸில் உங்களுக்கு 15 கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 hour தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரீசனிங்லேருந்து என்னென்ன லாஜிக்கு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. SSC அண்ட் பேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எதை வச்சு பண்ணுறாங்கன்னா 10% ஜாப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் 10% மேலே எடுத்துருந்தீங்கன்னா அதை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஹாஸ்டலு, சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயின் பண்ணும்போது கட்டணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டபுள். எப்போனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோச்சிங் முடித்து வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3000 ரூபா சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுங்க. அவங்களாவது கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி பயனடையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.